என் பேத்திக்கு என் நல்லது கிடைக்கணும். என் பேத்திக்கு வந்து ஓனர் வந்து அன்றைக்கி நாங்கள் 4 முறை வார்ன் பண்ணோம். அவர் நான் காசால் உங்களுக்கு என்ன நஷ்டமோ நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து என் பேத்திக்கு வந்து டிச்சார்ஜின்றாங்க. அந்த ஓனர் வந்து என் பேத்திக்கு என்னவோ 19 வயசு வரைக்கும் அவங்க வந்து என்னவோ அவங்க பணங்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா, அந்த பணத்தை என் பேத்திக்கு 5 லட்சமோ 20 லட்சமோ என் பேத்தி பேருக்கு 19 வயசு வரைக்கும் அது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நாங்கள் டிச்சார்ஜ் பண்ணுவோம். உடல்நிலை கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது. ரேகம் பூரா கடிச்சு வச்சுக்குது. ஒரு இடமா இருந்தாலும் பரவாயில்ல. இது வேறு காயலாக வந்தாலும் நாங்கள் பயப்படுறதுக்கு இது இல்லை. இன்றைக்கி டாக்டர் அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போய் நாங்கள் எதனா கொடுக்குறோம், நாங்கள் எதை தண்ணி ஊற்றுறோம், நாளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்களால் வந்து அடி எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு இன்னும் அந்த குழந்தைக்கு என்னவோ அது 19 வயசு வரைக்கும் அதுக்கு இன்னமும் அந்த ஓனர் அன்றைக்கி சொன்னாங்க, எங்களுக்கு பணம் நாங்கள் எது வேணாலும் பண்ணுவோம், நாங்கள் நாய் உள்ளே தான் விடணும், நாங்கள் 4 முறை வார்ன் பண்ணோம் சொல்லிக்கிறாங்க. அந்த பணத்தை என் பேத்திக்கு 19 வயசு வரைக்கும் 5 லட்சமோ 20 லட்சமோ அது பேருக்கு இது இன்சூரன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். கார்பரேஷனில் தான் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே எங்களுக்கு செலவுலாம் பார்க்குறாங்க. ஓனர் இது வரைக்கும் எங்களை வந்து என்னான்னு கேட்கல. சார் தான் ராதாகிருஷ்ணன் சார் தான் எல்லாம் பார்க்குறாங்க. டாக்டர் சைடு வந்து எங்கள் கடமை நார்மலாக இருக்குது, நாங்கள் வந்து டிச்சார்ஜ் பண்ணுறோன்றாங்க. நீங்கள் நார்மலாக இப்போ மாத்திரை மருந்து கொடுத்து டிச்சார்ஜ் நாங்கள் போய் எதனா கொடுக்கறதுக்கு கொடுக்குறோம். எங்கள் இதில் தண்ணி தலைக்கு ஊற்றுறோம். சீவு பிடிச்சிங்கன்னா நாங்கள் யாரை போய் பார்க்க முடியும்? எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? நாங்கள் அன்னாடம் போனால் தான் பார்க்கில் 5000 சம்பளம் வாங்கி நாங்கள் 10ஆம் தேதி தான் எங்களுக்கு சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கி பிள்ளைய பார்க்க முடியுமா? நாங்கள் வகுத்துக்கு சாப்பிட முடியுமா? எங்களால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக அந்த நாய் ஓனர் சொன்னது, அந்த நாய் ஓனர் எங்கள் பேத்திக்கு என்னவோ அதை தான் எங்களுக்கு செய்யணும். அவங்க சொன்ன வாக்கு, நாங்கள் பணம் இருக்குது, எங்கள் பணத்தால் நாங்கள் எதுவும் செய்யணும்னு அன்றைக்கி சொன்னாங்க. 4 நீர் வார்ன் பண்ணும்போது அந்த ஓனர் எதாக இருந்தாலும் என் பேத்திக்கு 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் அது பேருக்கு பண்ணால் நாங்கள் அப்பாவில் போய்டுவோம். அப்பா அம்மா உள்ளே இருக்கிறாங்க, அவங்களையும் கேட்டுக்குங்க. அவங்க வருவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அவங்க அதை போல் சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, அவங்க பேசுவாங்க.